தீவிரை வலையொலி. தீவிரை வலையொலிக்காக நீங்கள் வழங்கி வருகின்ற ஒத்துழைப்புக்கும் அன்புக்கும் நன்றிகள் நண்பர்களே. மேலும் பல சுவாரஸ்யமான காணொளிகளுக்கு தீவிரை வலையொலியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உண்மையில் கிராம மக்களுடைய சமூக பொருளாதார கலை கலாச்சார பண்பாட்டு பாரம்பரியங்களை தாங்கி தீவிரை வலையொலி சுவாரஸ்யமான காணொளிகளை உங்களுக்காக தருகிறது. வாருங்கள், காணொளிக்குள் அழைத்து செல்கின்றேன். நர்த்தன கணபதியே விநாயகா எம்மையாழ்பவனே கணநாதா. நர்த்தன கணபதியே விநாயகா எம்மையாழ்பவனே கணநாதா. ஆனை முகா அருளாயகா வேகமுகா நர்த்தன கணபதியே விநாயகா எம்மையாழ்பவனே நர்த்தன கணபதியே விநாயகா எம்மையாழ்பவனே. ஆதிமூல விநாயக பெருமானுடைய திருப்பதிகள் பணிந்து நின்று என் பெருமானது ஆலயத்திலே இன்று இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற ஏகதந்தா லம்போதரா ஏழ்மையின் ஏழி போக்கவா. ஏகதந்தா லம்போதரா ஏழ்மையின் ஏழி போக்கவா. சரிகை கிரியை யோகம் ஞானம் என்று சொல்லப்படுகின்ற சைவ நாற்பாதங்கள் வழி நின்று ஞான மூர்த்தியினூடாக அரசமனமே மனித பிறவி எடுத்து நாங்கள் ஒவ்வொருவரும் அரசவை அருளும் கடமை கனிமலைமையை காக்கும் பரனே. நர்த்தன கணபதியே விநாயகா எம்மையாழ்பவனே நர்த்தன கணபதியே விநாயகா எம்மையாழ்பவனே ஆனந்தா நாயகா வேளமுகா வினை தீர்க்கவா. நர்த்தன கணபதியே விநாயகா எம்மையாழ்பவனே நர்த்தன கணபதியே விநாயகா எம்மையாழ்பவனே தாங்கிய வண்ணமாக கும்பங்களை தங்களுடைய கரங்களில் ஏந்தியவர்களாக எமது மணியாளர் குலாம் இங்கே காட்சி கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். கிழக்கு திசை வருகிற வேளையில் ஏதும் நடவாமல் நீதான் உயிர் துணையே. ஆதிமூல விநாயகனே எம்மையாழ்பவன் நீதானே. ஆதிமூல விநாயகனே எம்மையாழ்பவன் நீதானே. ஆதிமூல விநாயகனே எம்மையாழ்பவன் நீதானே. ஆதிமூல விநாயகனே எம்மையாழ்பவன் நீதானே. கான் என்னும் தேசம் புலி பாய்ந்த கல் அழகாய் இருப்பவனே. இங்கு அருளும் கொடுப்பவனே. கான் என்னும் தேசம்
பாய்ந்த கல்லில் அழகாய் இருப்பவனே இங்கு அருளும் கொடுப்பவனே உன்னை வேண்டுவோர்க்கு தடைகளும் இன்றி நிறைவாய் கொடுப்பவனே இங்கு நீதான் தலைமகனே வாழும் வாழ்க்கையில் குறையேதும் இல்லை நீதான் எமக்கு மறுவார்த்தை இல்லை விநாயகா விநாயகா வேதங்களின் நாயகா விநாயகா வினா எங்களின் காவலா ஆதிமூல விநாயகனே எமையாழ்பவன் தொடக்கிற காரியம் முடிகிற வரையும் நீதான் வழித்துணையே வருகிற வேளையில் ஏதும் நடவாமல் நீதான் உயிர் துணையே ஆதிமூல விநாயகனே எம்மை ஆள்பவன் நீதானே ஆதிமூல விநாயகனே எம்மை ஆள்பவன் நீதானே தொடர்கிற காரியம் முடிகிற வரையும் அமைந்துள்ள ஆதிமூல விநாயகருக்குரிய அலங்கார திருவிழாவானது வெகு விமர்சையாக சிறப்பாக எமது சகல உத்தியோகர்களின் பங்கு பெற்றுதலுடனும் பங்களிப்புடனும் நடைபெற்றது மிகவும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உள்ள ஆண்டு. இன்று இந்த ஆலய வளாகத்தினை கடமையாற்றின உத்தியோகத்தர்கள் இந்த வளாகத்தினை பார்த்திருப்பார்களாக இருந்தால் கடந்த ஆண்டுக்கும் இந்த ஆண்டுக்கும் உரிய வித்தியாசத்தினை அவர்களால் உணவு கொள்ள வேண்டியதாக இருக்கும். கடந்த ஆண்டு இந்த எங்களுடைய வருடாந்த உற்சவ தினத்தன்று தான் இந்த ஆலயத்தினுடைய சுற்று மதிலுக்கான அடிக்கலினை நாட்டி வைத்திருக்கின்றோம். இன்று அது மிகவும் அழகான முறையிலே அமையப்பெற்றதோடு இந்த வளாகமானது நேற்று எங்களுடைய அலுவலக உத்தியோகத்தர்களினால் மிகவும் சிறப்பான முறையிலே சிரமதானம் மூலம் சுத்திகரிக்கப்பட்டு ஒரு அழகிய ஒரு தோற்றத்தோடு இருக்கின்ற இந்த விழாவிலே நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கின்றோம். எங்களுடைய இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கிற சகல பிரதேச செயலக பிரிவுகளை எடுத்தால் எல்லா பிரதேச செயலகங்களிலும் பெரும்பாலான செயலகங்களிலே இவ்வாறான ஆலயங்களை அமைத்திருக்கிறார்கள். ஆனால் அது அந்த ஒரு சின்ன இடைவெளிகளுக்குள்ள ஒரு குறிக்கப்பட்ட நிலப்பரப்போடு தான் அவ்வாறான இதுகள் அமைந்திருக்கின்றன. ஆனால் எங்களோட ஆலய விசாலமானது ஒரு நிலப்பரப்பிலே வடிவான முறையில் அமைந்து எங்களுடைய உத்தியோகஸ்தர்களுக்கும் இந்த பிரதேச மக்களுக்கும் அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார். நீதான் எமக்கு மறுவார்த்தை இல்லை விநாயகா விநாயகா வேதங்களின் நாயகா விநாயகா வினா எங்களின் காவலா ஆதிமூல விநாயகனே எம்மை ஆள்பவன் நீதானே ஆதிமூல இவையெல்லாம் மிக முக்கியமான ஆவணங்களாக எதிர்காலத்திலே அமையப் போகிறது என்பதை நாங்கள் எங்களிடத்திலே தெரிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறான சிந்தனைகளை வளர்த்துக் கொள்வதும் மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது. அந்த வகையில் ஆவணப்படத்திலே இது ஒரு முக்கியமான மைல்கல் என்று நாம் கூற வேண்டும். தொடர்ந்து இரண்டாவது உருவட்டினுடைய பிரதியினை எங்களது பிரதேசத்தினுடைய உதவி பிரதேச மணி அவர்களுக்கு வழங்கி வைக்கப்படுகின்றோம். அதேபோன்று ரமேஷ் அவர்களையும் ஆலய பெருமாள் தலைமை செயலாளர் அவர்கள் இணைந்து இந்த உருவட்டினையும் எங்களது மதிப்புக்கு மதிப்புக்குரிய உதவி பிரதேசத்துக்கு வழங்கி வைக்குமாறு அன்பாக வேண்டிக் கொள்கின்றோம். நன்றி. தொடர்ந்து மூன்றாவது பிரதியினை எங்களது பிரதேசத்தினுடைய பிரதி திட்டமிடல் பணிப்பாளர்களை அன்போடு வழங்குகின்றோம். அவருக்கான பிரதியினையும் ஆலய பெருமாள் தலைமை செயலாளர் பொருளாளர் எங்களது இந்த உருவட்டு உருவாக்கத்திற்கான ரமேஷ் அவர்களை வழங்கி வருகின்றோம். பிரதி திட்டமிடல் பணிப்பாளர் இவ்விடம் இல்லாத பட்சத்தில் அந்த பிரிவின் உத்தியோகத்தர் ஒருவரை வந்து பெற்றுச் செல்லுமாறு அன்பாக வேண்டிக் கொள்கின்றோம்.
மூன்றாவது பிரதி வெளியிட்டு வைக்கப்படுகிறது. நான்காவது பிரதி ஆலய பரிபாலன சபைக்காக வழங்கி வைக்கப்படுகிறது. அந்த வகையில் ஆலய பரிபாலன சபையுடைய தலைவர் நிமல்நாத் அவர்கள் என்று வழக்கணும். இவர்களுக்கான பிரதிநிதி ரமேஷ் அவர்களும் ஆலய பரிபாலன சபையுடைய செயலாளர் மற்றும் செயலாளரையும் இணைந்து வழங்கி வைக்குமாறு அன்பாக விடுகின்றோம். நன்றி. தொடர்ந்து எமது ஆலய இன்றைய இந்த உற்சவத்தை மிகவும் சிறப்பான முறையில் நடத்திய குருமார்களை மறந்துவிட முடியாது. அந்த அடிப்படையில் குருமார்கள் சார்பாக ஐயா தனியொளி சிவம் ஜீவரட்டம் தயாளன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். இவருக்கான பிரதினையும் ரமேஷ் அவருடன் ஆலய பிரிவான தலைவர் செயலாளர் பொருள் ஆகியோர் இணைந்து வழங்கி வைக்குமாறு அன்பாக விமர்த்திக் கொள்கிறோம். செந்தமிழ் ஆகும் முறைப்படி இந்த சிறப்பான விழாக்களை செய்கின்ற ஐயாவுகளுக்கு மீண்டும் மீண்டும் நாங்கள் மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துள்ளோம். தற்பொழுது இடமாற்றம் பெற்று சென்றிருக்கின்ற எங்களது சிரிப்புக்கு பஞ்சமில்லாத எங்களது பாடலாக்கான உருவத்தினை ஐயன் அவர்கள் வழங்கி ஆன்மீகத்தின் ஊடாக தமிழை வளர்த்து வருகின்ற உங்களது செயல்களுக்காக எங்களது பிரதேச செயலாளர் பிரதேச உத்தியோகத்தர்கள் அனைவர் சார்பாகவும் இந்த இடத்திலே பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பதில் நாங்கள் அடுத்து மற்றும் ஒரு கௌரவிப்போம். அதன் அடிப்படையில் இந்த பிரதேச செயலகத்தினுடைய பிரதேச செயலாளராக இன்று எங்களுக்கெல்லாம் தலைமை வைத்துக் கொண்டிருக்கின்ற மதிப்புக்கும் அன்புக்கும் உரிய திரு காவலா சித்திரகலை அவர்களுக்கான பொன்னாடை போர்த்தி கௌரவம் வழங்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் இந்த ஆலயத்தினுடைய பல மாற்றங்களுக்கும் அந்த குறுகிய கால பகுதியை வித்துட்டு சிறப்பான முறையில் இந்த ஆலய சூழலை அமைப்பதற்கும் அவருடைய பங்கு என்பது மகத்தானது. அந்த அடிப்படையில் எங்களது பிரதேசங்களுக்கான கௌரவம் உதவி பிரதேசர் அவர்களையும் அதே போன்று நிர்வாகத்தில் இணைந்து பிரதேசங்களுக்கான கௌரவத்தினை வழங்கி வைக்குமாறு அன்பாக விடுகிறோம். உங்களது கரவசங்களுக்கு மத்தியில் இந்த கௌரவத்தும் இடம்பெறட்டும். பிரதேச செயலாளர்களுக்கான சிறப்பு கௌரவம் வழங்கி வைக்கப்படுகிறது. தொடர்ந்தும் கௌரவிப்பு நீண்ட தூரம் கடந்து வந்து இந்த அலுவலகத்திலே சிறப்பான சேவைகளை ஆற்றி எங்கள் மனங்களில் எல்லாம் நிறைந்திருக்கின்ற எங்களது நிர்வாக உத்தியோகத்தர்களுக்கான கௌரவம் எப்பொழுதும் புன்னகை மாறாத முகத்துடன் அங்கும் பணிகள் செய்து உத்தியோகத்துறை மனங்களை கொள்ளை கொள்ள உங்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். சிறப்பான சேவைகளுக்காக மீண்டும் மீண்டும் இந்த ஆலயத்தில் வைத்து உங்களை கௌரவிப்பதில் எங்களது பிரதேச செயலாளர் உதவி பிரதேச உத்தியோகத்துறை சார்பாக மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நாம் எங்களுடைய திருவிழா தொடர்பான ஒரு முன் ஆயத்த பணியை மேற்கொண்டோம். அது காரணமாக சில விடயங்கள் குறுகிய காலத்தில் ஒழுங்கமைக்கப்பட்டு மிகவும் சிறப்பாக இன்று எம் உத்தியோகத்துறையில் மனங்களில் மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வாக இது முடிவடைந்தது.